லைவ் அப்டேட்டு லைவ்ல சௌந்தர்யா கிட்ட மஞ்சூரி சரியான ஒரு செருப்படி வந்து வாங்கியிருக்குது. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். மஞ்சூரி வந்து ஜாக்லினோட பொம்மையை வந்து கையில் வச்சிருக்காங்களா, ஜாக்லின் வந்து தீபக்கோட பொம்மையை கையில் வச்சிருக்காங்க. அப்போ இவங்க 2 பேரும் வந்து பேசிக்கிறாங்க. அப்போ வந்து ஜாக்லின் வந்து மஞ்சுட்ட சொல்கிறாங்க, என் பொம்மையை கொண்டு போய் உள்ளே வை அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்களா. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். அன்சிதா வந்து மஞ்சூரியோட பொம்மையை வந்து வச்சிருக்காங்க. இப்படியே பாருங்கள், எல்லாம் பேசியிருக்காங்க. அருணா இருக்கட்டும், விஷாலா இருக்கட்டும், எல்லாம் பேசியிருக்காங்க. அதே மாதிரி மஞ்சூரிக்கு பின்னாடி உட்காந்து சௌந்தர்யாவும் ராணா உட்காந்து பேசியிருக்காங்க. அப்போ அந்த மஞ்சூரி என்ன பண்ணுதுன்னா, வாண்டடாக சௌந்தர்யாட்ட வந்து வம்புழுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட, சௌந்தர்யா பேசுதா இருந்தால் நேராக பேசு, முடங்கிட்டே இருக்காத, நீ எதுக்கு இப்போ பேசுகிற, அவங்க எல்லாம் பேசியிருக்காங்க. பின்னாடி வந்து சௌந்தர்யா பேசுனா, நீ எதுக்கு பேசுகிற, நேராக பேசு, முடங்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி சொன்னோடனே சௌந்தர்யா வந்து திருப்பி கேட்குறாங்க, நான் ரணவ் கிட்ட தானே பேசியிருக்கேன், உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி சௌந்தர்யா திருப்பி கேட்குறாங்க. அதுக்கு திருப்பி இந்த மஞ்சள் என்ன சொல்லுது அப்படின்னா, ஆமாம் உனக்கு வந்து நேராக பேச முடியாது, அப்படியே பின்னாடி பேசிவிட்டு அப்படியே கேட்டால் பக்கத்தில் பேசினேன் அப்படின்னு சொல்லி நீ சொல்லுவ அப்படின்னு சொல்லி இந்த மஞ்சூரி வந்து தேவையில்லாமல் சௌந்தர்யா வந்து சீண்டுது. அது சௌந்தர்யா திருப்பி சரட்டு மேனைக்கு வந்து பதில் கொடுக்குறாங்க. நான் நேராக தானே பேசிகிட்டு இருக்கிறேன், நீங்கள் தானே உட்காந்துருக்க, முன்னாடி இந்த படத்தை பாருங்கள், முன்னாடி தான் உட்காந்துருக்கு, இப்போ இதுக்கு மேலே எங்கிட்ட நேராக பேசணும்னா உன் மூஞ்சியை பார்த்தா பேசணும் அப்படிங்கிறத சௌந்தர்யா கேட்குறாங்க. காதில் விழுகுது இல்லை உன் காதில் வந்து வேறு எங்கேயாவது இருக்கா, உன் காது இங்கே தானே இருக்குது, எங்கே தானே இருக்கிற, இங்கே தானே உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே திருப்பி இந்த மஞ்சள் வந்து என்ன நல்லா செருப்படி கொடுத்தோடனே திருப்பி சொல்லுது, உன்னால் வந்து நேராக பேசவே முடியாது, முடிஞ்சால் வந்து நேராக பேச அப்படிங்க, இங்கே தானே உட்காந்து பேசியிருக்கேன், முன்னாடி வந்து மூஞ்சிக்கு நேராக உட்காந்துலாம் பேச முடியாது, கிளம்பு அப்படின்னு சொல்லி சரியான ஒரு செருப்படி கொடுக்குறாங்க. முன்னாடிலாம் வந்து பேச முடியாது, டயர்டாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்களா. உடனே அப்போ போய் படு. அதாவது இந்த மஞ்சூரி என்னென்னா சௌந்தர்யா மேலே ஒரு காண்டு, சௌந்தர்யா எதுவுமே பேசக்கூடாது, ஏதோ நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுறீங்க அது மாதிரி சௌந்தர்யா உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க, பேசவே கூடாது, சௌந்தர்யாவால் நேராகவே பேச முடியாது, சும்மா பின்னாடி உட்காந்து முடங்கிட்டே இருக்கு அப்படின்னதுக்கு நான் நேராக தான் பேசியிருக்கேன், உன் காதில் விழுகுதா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா வேறு லெவலில் பதிலடி வந்து கொடுத்துருக்காங்க. இது கொடுத்து உங்களுடைய கருத்துக்களை வந்து சொல்லுங்கள். இந்த மஞ்சூரி, முத்துக்குமரன், சாச்சனா அப்புறம் வந்து ஒரு குயங்களாக சேர்ந்து சௌந்தர்யா எப்போயுமே டார்கெட் பண்ணிருக்காங்க. பார்க்கலாம் என்ன தான் நடக்குதுன்னு. நன்றி, வணக்கம்.